ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மாங்காய் எடுத்துட்டு நல்லா மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் சின்ன சின்னதா வேணும்னா, இன்னுமே கூட கம்மியா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு காட்டன் கிளாத்ல நான் நல்லா ஆற வச்சுட்டேன். யூடியூப்ல பார்த்த வரைக்குமே நெறைய பேரு 1 கிலோ மாங்காய் ஊறுகாய், 2 கிலோ மாங்காய் ஊறுகாய், 5 கிலோ மாங்காய் ஊறுகாய் இவ்ளோ குவான்டிட்டில பண்றாங்க. பட் நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியா இருக்கிறப்போ அவ்ளோ தேவை கிடையாது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 கிராம்ஸ் 1/2 கிலோக்கும் கம்மியா தான் இருக்கும் இந்த மாங்காய். அண்ட் அதோட ஒரு கைப்பிடி ஃபுல்லா பூண்டு எடுத்துக்கிட்டேன். மாங்காய் நல்லா ட்ரை ஆறதுக்குள்ள நம்ம மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஜிஞ்சலி ஆயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், கடுகு வெந்தயம் 1:2 ரேஷியோ, மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சம் பெருங்காய பொடி. இதோட ஒரு கப் கல்லுப்பு எடுத்துக்கணும். நான் அப்புறமா வீடியோல காட்டுறேன். அண்ட் ஒரு கடாய் எடுத்துட்டு எல்லாமே நம்ம ஸ்லோ ப்ராசஸ்ல தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இது எப்படி ரோஸ்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல வந்துட்டு நமக்கு டப்பு டப்புன்னு சவுண்ட் வரும். நீங்க இப்போ வீடியோல பார்த்தா கூட அது ஜஸ்ட் ஃப்ளை ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தா. இதே மாதிரி தான் வெந்தயம், அதுக்கப்புறம் கல்லுப்பு. இதுலயும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே நம்ம இப்போ பவுடர் பண்ண போறோம். வெந்தயமும் அதே ப்ராசஸ் தான். ட்ரை ரோஸ்ட் பண்றோம். அதே மாதிரி டப்பு டப்புன்னு சவுண்ட் வரும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சால்ட்டோட அளவு எப்பயுமே வந்துட்டு கம்மியாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட்டா டேஸ்ட் பண்றப்போ வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அதிகமாயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஊறுகால. இப்போ வந்துட்டு நான் தாளிம்பும் ரெடி பண்றேன். என்ன தாளிப்பு அப்படின்னா, நல்லெண்ணெய் இதில ஆக்சுவலி இது 1/2 லிட்டர் ஆயில். இதுலயே இன்னும் நான் பாதி எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கடுகு எடுத்துட்டு பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறணும். ஊறுகாய் செய்றது எல்லாருமே கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னெல்லாம் தேவையான பொருட்கள் இருக்கோ, அது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு, நம்ம கட் பண்ண மாங்காய் நல்லா ட்ரை ஆகுறதுக்குள்ள இந்த பவுடர்லாம் வந்துட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அண்ட் நான் இந்த ஹேண்ட் க்ளவுஸ் வந்துட்டு சரவணா ஸ்டோர் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். பட் எனக்கு இப்போ ஊறுகாய் செய்றதுக்கு யூஸ் ஆகுது. நெறைய பேர் ஸ்பூன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஹேண்ட் க்ளவுஸில் வச்சு கையில மிக்ஸ் பண்ணா எல்லாத்துலேயுமே நம்ம காரம் எல்லாமே நல்லா ஒட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடர் எல்லாமே இதில போட்டுடலாம். அண்ட் மெயின் ஒண்ணே ஒண்ணு, உப்பு மட்டும் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு உப்பு கம்மியாச்சு அப்படின்னா, இந்த சால்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் பை ஒன் எல்லா பவுடரும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கலர்ல இருக்கும். ஆக்சுவலா நான் ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி 100 கிராம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாம ஒரே ஒரு ஸ்பூன் வீட்ல அரைச்ச மொளகாத்தூள் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஒரு கியூப் ஆஃப் மேங்கோல நல்லா ஃபுல்லா எல்லா சைட்ஸுமே இது அப்ளை ஆகுற மாதிரி, கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். அண்ட் லாஸ்ட்டா வெந்தய பவுடர். ஸோ வெந்தயமும், கடுகும் 1:2 சொன்னேன். அதாவது 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்தீங்கன்னா, 2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். ஸோ டபுள் த ரேஷியோ. ஃபைனலா நம்ப எண்ணெய் வந்துட்டு ஆறிடுச்சு. ஸோ இத வந்துட்டு நம்ப ஊத்திட்டு, இதையுமே ஸோ இது ஆறிட்டதுனால நம்ம நல்லாவே கை வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதில ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நார்மல் கை வந்துட்டு அதில படக்கூடாது. வாட்டர் படக்கூடாது. அண்ட் நெறைய பேர் வந்துட்டு கிளாஸ் கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நம்ம இது வந்து டப்பர்வேர் கண்டெய்னரு. ஸோ நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்லையும் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இத தவிர்த்து நம்ப கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக்ல தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. அண்ட் லாஸ்ட்டா நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து சைட்ல இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா ட்ரை டிஷ்யூ எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டேன். நான் இது பண்றப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் ஒரு 1:00 இருக்கும். ஸோ நான் நல்லா டைட்டா மூடி வச்சுட்டு, மேல ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு, ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கணும். இது எப்ப ரெடி ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா 3 டேஸ் ஆகும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் நீங்க மிக்ஸ் பண்ணணும், ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு 12 ஹார்ஸ் ஒன்ஸ் வேணா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பட் ஆக்சுவலி 3 டேஸ்க்கு அப்புறமா தான் நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகுமே. ஸோ இது 3rd டே ஆல்மோஸ்ட் 3 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரை ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிட்டு, ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு.
நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நல்லா மாங்காவோட பிளெண்ட் ஆயிடுச்சு. பார்க்குறப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. மவுத் வாட்டரிங்கா இருக்கு. இதில ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு வாட்டர் கன்டென்ட்டும் மேல படவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் 6 to 9 மந்த்ஸ். இப்ப நான் யாருக்கு பேக் பண்றேன்னா, எங்க வீட்லயே ஊறுகாய் செய்றதுல அவ்ளோ எக்ஸ்பர்ட்டு. அவங்களுக்கே நான் என்னோட ஊறுகாவ போய் குடுக்க போறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ ஈஸியா ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணலாம். கஷ்டமே கிடையாது. ஆனா, அந்த 3 டேஸ் ப்ராசஸிங் மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். கம்மி குவான்டிட்டிலயே நம்ம வீட்ல ஊறுகாய் செய்யலாம். நெறைய குவான்டிட்டில தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வீட்ல ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க.